ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி டு டீக்கல்லுப்பட்டி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே குதிரைவாலி வந்து விவசாயம் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து உங்களுக்கு காட்டணுமே அப்படின்றதுக்காக அப்படியே வண்டி நிப்பாட்டிட்டு குதிரைவாலி பயிர் அதை வந்து காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரைவாலி தோட்டத்தை காட்டுறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து குதிரைவாலி தான். நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் பேக்கெட்ஸில் வாங்கியிருப்போம் இல்லையா, இந்த மேலே தெரியக்கூடிய அந்த இது தான், அந்த இதை காய வச்சு எடுக்கும்போது வரக்கூடியதான் அந்த குதிரைவாலி அரிசி, குதிரைவாலி செடி தான் இது. அதை தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து லெஃப்ட் சைடில் நெல் காய போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நாளாக வந்து வீடியோவில் வந்து நெல் விவசாயத்தை பற்றி போடணும்னு விருப்பமாக இருந்தது. அதனால் இதை இன்றைக்கி அமைஞ்சிருச்சு. வாங்க என்னென்னு போய் இப்போ கேட்டுடலாம். இது எதுக்காகம்மா சைடில் இருக்கிறீங்க? ஓ, சரி 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 சரி, ஓகே ஓகே. இந்த பாட்டிமா அந்த ஓரமெல்லாம் ஏன் கட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மின்கம்பம் இருக்கு இல்லையா, மின்கம்பத்து பக்கத்தில் வந்து மிஷின் வந்து ரொம்ப பக்கமாக போக முடியாது அப்படின்றதுனாலையும், சைடில் இருக்கக்கூடிய வரப்புகளில் வந்து தட்டும் அப்படின்றதுனாலையும் சைடில் இருக்கிற அந்த இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அந்த டிராக்டரில் நெல் குமிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அந்த நெல் அறுவடை பண்ணக்கூடிய அந்த மிஷின் இருக்கு இல்லையா, அந்த மிஷின் வந்து நெல் அறுவடை பண்ணி அந்த டஸ்ட்டை ஃபுல்லாக பின்னாடி தட்டிடுது, பின் வழியாக வந்து தட்டிடுது. அது வந்து வயல்லே இருக்கும். அந்த நெல் அறுத்து அந்த நெல்லை பிரிக்குது இல்லையா, அந்த நெல் பிரிக்கிறது வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அந்த ஒரு குழல் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த குழல் வழியாக வந்து இந்த மாதிரி டிராக்டர் நிப்பாட்டி டிராக்டரில் கொட்டிடுறாங்க. கொட்டிட்டு நெல்லை வந்து ட்ரை பண்ணுறதுக்காக வந்து நம்ம மெயின் ரோட்டில், தார் ரோட்டில் வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க வந்து நெற்களம் அமைச்சு வந்து அதில் வந்து காய போட்டு எடுத்துருப்பாங்க. விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறவங்க இல்லை விவசாயத்தை பற்றி தெரிஞ்சவங்க, கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து அதை வந்து சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள் அந்த மிஷின் வந்து எப்படி நெல் அறுவடை பண்ணிகிட்ருக்கு அப்படின்றது வந்து. இந்த ஃப்ரண்டேஜில் சுற்றிட்டுருக்கு இல்லையா, இது வழியாக தான் வந்து நெல் வந்து அறுத்து உள்ளுக்குள்ளே தள்ளி நெல்லும் வைக்கோலும் தனித்தனியாக பிரிக்கக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த மிஷின், அந்த பகுதி தான் அது. இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வழியாக தான் வந்து வைக்கோல் தனியாக பிரிஞ்சு வந்துடும், நெல் வந்து மேலே ஸ்டோர் ஆகிரும். நெல் ஸ்டோர் ஆகி ஃபுல்லான உடனே நான் காட்டினேன் இல்லையா, இந்த குழாய் இருக்கு இல்லையா, அந்த குழாய் வழியாக டிராக்டரில் தட்டிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம அண்ணாவங்க கிட்ட வந்து பேசலாம். இப்போ நெல் விதைச்சிங்கன்னா எத்தனை நாள்ண்ணே ஆகும்? 3 மாதம் தானே, 90 நாள் தான். என்ன அரிசிண்ணே? இட்லி அரிசி. சாப்பாட்டு அரிசி இதே டைம் தான் ஆகுமா? இதே டைம் தான். ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணுவீங்க? சரி, 30 நாள் நாற்று பிடிங்கி நட்டுறணும். நட்டுட்டிங்கன்னா மறுபடியும் 3 மாதமா நட்டதுக்கப்புறம்? ஓ, அந்த நாற்று போட்டதுலேருந்தே. ஓ, நாற்று எத்தனை நாள் ஆகும் நெல் போட்டு முளைக்கிறதுக்கு? 30 நாள். ஓ, நெல் அந்த பதம் பண்ணுவீங்கல்ல, அது வந்து எத்தனை நாள்ண்ணே? 2 நாள் ஊற வைக்கணும். காய்ஸ், எல்லா நெல்லுமே வந்து 3 மாதம் 90 நாள் தானாம்மா. 2 நாள் வந்து நெல்லை ஊற வச்சு விதைச்சி தொளி அடிக்கிறதுனா இதை ஃபுல்லாக உழவடித்து தண்ணி அடித்து சேராக்கி சேத்துல வந்து நெல்லை பதியம் போட்டு முளைக்க விட்டு முளைச்சதுக்கப்புறம் எடுத்து நடுவாங்களாமா. நட்டு 3ஆவது மாதம் வந்து அறுவடை பண்ணிடுறாங்க. இன்றைக்கி இவங்க அறுத்துட்ருக்கிறது வந்து இட்லி அரிசியாம்மா. இட்லி அரிசி 3 மாதம் ஆச்சாம்மா. விவசாயம் வந்து நட்டமாக தான் போகுது அப்படின்னு சொல்கிறாரு அண்ணன். காய்ஸ், இப்போ வந்து நெல் பார்த்தீங்கன்னா நெல் அறுத்துட்டாங்க. நெல் தனியாக போயிடுச்சு, வைக்கோல் தனியாக போயிடுச்சு. வைக்கோலை வந்து தனியாக வந்து வாங்கி விலைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம்மா. நெல்லும் தனியாக சேல் ஆயிரும். பட் இருந்தாலுமே எங்களுக்கு வந்து நஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அண்ணன். விவசாயிகள் நிலைமை இப்படி தான் போயிட்டுருக்கு. விவசாயிகளை பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. எல்லோரும் விவசாயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதேபோல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சாமி. டட்டா, பை பாய்.